ஆண்டவர் தேவன் நம்மிடம், மகனே மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று நம்மிடம் கேட்டாரானால் நாம் எதை வேண்டி நிற்போம்? நம்முடைய வாழ்வில் தேவைகள் அநேகம் உண்டு. ஒன்று போனால் ஒன்று வரும். ஒன்றை பெற்றால் மற்றதை மனம் தேடும். நம் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் அறிவார். அவைகளை கேட்பதும் பெற்றுக்கொள்வதும் தவறில்லை. அதே சமயம் இந்தியாவில் 145 கோடி மக்கள் தொகை கொண்ட உலகின் முதல் நிலை நாட்டில் 3 கோடி மட்டுமே கர்த்தரை அறிந்தவர்கள் என்பது எத்தனை பெரிய துயரம். ஆகவே தேவன் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை அனுப்ப வேண்டும் என்கிற அந்த வேட்கை தாகம் நம்மிடத்தில் இருக்கிறதா? உலகின் பல நாடுகளிலும் தேவ எழுப்புதல் எழும்பி கொண்டிருக்கும் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய இந்திய தேசத்திற்கும் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் ஏற்பட வேண்டும் என்கிற தாகம், வாஞ்சை நம்மை பிடிக்கட்டும். இந்தியாவில் இருக்கின்ற கிறிஸ்தவ பெரியோரே, சிந்தியுங்கள். இந்தியாவில் எழுப்புதல் ஏன் தாமதமாகிறது என்பதற்கான உண்மையான தடைகள் என்ன என்பது குறித்து அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் உண்மையான மனதோடு தலைவர்கள் உணர்வார்களா?